உப்பு கண்ட வீடியோ 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அதுல ஒரு 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி உங்களோட கருத்து? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் அந்த கருத்துக்கள் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இதை ஒரு நிமிஷம் பாருங்கப்பா. தனிக்கரியா எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. காந்திபுரத்துல ஜிபிலையும் டவுனாலையும் நாங்க எந்த இடத்துல கறி வாங்குறோங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல தான் அந்த ரெகுலராகவே கறி வாங்குறோம். சரிங்களா? வேற ஏதாவது ஒரு இடத்துல நாங்க வந்து நிறைய கறியெல்லாம் எங்களுக்கு கம்மியான விலையில கிடைக்கும். ரோசோன்ல கிடைக்கும், சில இடத்துல பல்லு கறி கிடைக்கும். ஆனா நாங்க கறிக்கடையில எங்க கண்ணு முன்னாடி வெட்டி வாங்குறதுலதான் இந்த உப்பு கண்டத்தை தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 1 மில்லியன் போனதுல 2-3 கமெண்ட்ஸ்ல பேட் கமெண்ட்ஸ் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க சொல்ற விதங்கிறது ஒண்ணு தப்பு. ஈசனின் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்குப்பா, அதெல்லாம் நான் கீழே போட வேணாம்னு நினைக்கிறேன். அதுல பேர் தான் ஈசனின் மகன், அதுக்கு அர்த்தம் என்னன்னு கூட அந்த மகனுக்கு தெரியல போல இருக்கு. அந்த வார்த்தைகள்ல அவ்வளவு கொச்சத்தனம் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, எழில் மைந்தன் எழில் வேந்தன் அப்படின்னு இருந்துச்சு. ஐடியில பாத்தீங்கன்னா சுரேஷ் இருந்துச்சு, பேக் ஐடி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த வார்த்தையிலயும் பாத்தீங்கன்னா வார்த்தையில மட்டும்தான் அழகுங்கிற வார்த்தை இருந்துச்சு தவிர பேர்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா வார்த்தையில அவ்வளவு கேவலம் தான் இருந்துச்சு. சரிங்களா? சும்மா உட்காந்து கமெண்ட்ஸ் போடுறவங்களை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏதாவது ஒண்ணு தப்பா செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கான வழியை பாருங்க. இதுக்காக தான் கமெண்ட்ஸ்ல யாருமே வந்து வரப்போற வீடியோல யாருமே ரேட்டே சொல்ல மாட்டாங்க. நான் ரேட்டு ஒரு விஷயத்த சொல்லி நான் விற்கிறேன் அப்படின்னா நான் தைரியமா நான் நல்ல பொருளை தயாரிச்சு கொடுக்குறேங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வெள்ளாட்டு கறி இது மாதிரி தனிக்கறி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 950 ரூபா காசு கொடுத்து கேளுங்க, எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்க. சரி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி பெரட்டி இதே மாதிரி கயிறுல கோத்து வச்சிடணும்ப்பா. தினந்தோறும் காலையில கோத்து வச்சுட்டு சாயங்காலம் எடுத்துட்டு தினந்தோறும் இதே மாதிரி பண்ணோம்னா 1 வாரம் நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சோம்னா தான் இது வந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்த்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1/4 கிலோ 1000 ரூபான்னு கொடுக்குறோம். 1/4 கிலோ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கிலோ கறி போட்டு வத்தினாதான் 1/4 கிலோ கிடைக்கும். 1 கிலோ வாங்கினா 3800 ரூபாய். தேவைப்படுறவங்க வெப்சைட்லயோ வாட்ஸ்அப்லயோ விசிட் பண்ணி பார்த்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க.